அமெரிக்க கோட்டையில் ஓட்டை, ஈரானின் துல்லிய ட்ரோன் தாக்குதல், சிதறிய CIA ரகசியங்கள். சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் நாம் நினைத்ததை விட பல மடங்கு மோசமானது என்ற அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. ஆரம்பத்தில் ஒரு சிறு தீ விபத்தாக குறைத்து மதிப்பிடப்பட்ட இந்த தாக்குதல் பற்றிய தகவல்கள் இப்போது முற்றிலும் வேறுபட்ட உண்மையை வெளிப்படுத்துகின்றன. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் பலவும் இதுபோன்ற தாக்குதல்களுக்கு இலக்காகியுள்ளன. ஈரானின் இத்தகைய அச்சுறுத்தல்கள் வாஷிங்டனுக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ளன. அமெரிக்காவின் பாதுகாப்பு வியூகத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ள இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? மார்ச் 3 நள்ளிரவு 1:30 மணி சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாதில் உள்ள அமெரிக்க தூதரகம் அமைதியாக இருந்தது. உலகின் மிக பாதுகாப்பான இடமாக கருதப்படும் அந்த வளாகத்திற்குள் என்ன நடக்கப் போகிறது என்பது அங்கிருந்த வீரர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. திடீரென வானத்தில் இருந்து 2 உருவங்கள் மின்னல் வேகத்தில் தோன்றின. அவை ஈரானிய தயாரிப்பான அதிநவீன ட்ரோன்கள். முதல் ட்ரோன் தூதரகத்தின் தடிமனான பாதுகாப்பு சுவரை துல்லியமாக தாக்கி ஒரு பெரிய ஓட்டையை ஏற்படுத்தியது. அடுத்த சில வினாடிகளில் இரண்டாவது ட்ரோன் முதல் ட்ரோன் ஏற்படுத்திய அதே ஓட்டை வழியாக மிக துல்லியமாக உள்ளே புகுந்தது. இது வெறும் தாக்குதல் அல்ல, ஒரு அறுவை சிகிச்சை போன்ற துல்லியம் என்று பாதுகாப்பு நிபுணர்கள் வியக்கிறார்கள். தாக்குதலுக்கு பிறகு ஏற்பட்ட தீ சாதாரணமானது அல்ல. சில நிமிடங்கள் அல்ல, பல மணி நேரம் அந்த வளாகம் தீ பிழம்பாக காட்சியளித்தது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டுள்ள புலனாய்வு அறிக்கையின்படி தூதரகத்தின் 3 தளங்கள் முற்றிலுமாக சிதைந்துள்ளன. மிகவும் அதிர்ச்சிகரமான விஷயம் என்னவென்றால், பாதிக்கப்பட்ட அந்த 3 தளங்களில் அமெரிக்காவின் உளவு அமைப்பான CIA நிலையமும் ஒன்று. அமெரிக்காவின் மிக ரகசியமான தரவுகள் மற்றும் உளவு தகவல்கள் சேமிக்கப்படும் இந்த இடம் தற்போது பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. தூதரகத்தின் சில பகுதிகள் மீண்டும் சரி செய்ய முடியாத அளவுக்கு சேதமடைந்துள்ளன. இது அமெரிக்காவுக்கு விழுந்த மிகப்பெரிய அடி என்கிறது WSJ அறிக்கை. தாக்குதல் நடந்த ஆரம்ப கட்டத்தில் அமெரிக்க அதிகாரிகள் இதனை ஒரு சிறிய விபத்து அல்லது சிறு தீ விபத்து என்பது போலத்தான் சித்தரித்தனர். உண்மையான சேத விவரங்களை மூடி மறைக்க முயன்றனர். ஆனால் ஈரானின் பலம் சர்வதேச அளவில் தெரிந்துவிடக்கூடாது என்பதா அல்லது தங்களின் பாதுகாப்பு ஓட்டை அம்பலமாகிவிடும் என்ற பயமா என்பதுதான் இப்போதைய கேள்வி. ஒருவேளை இந்த தாக்குதல் பகல் நேரத்தில் நடந்திருந்தால் அங்கு பணியாற்றும் நூற்றுக்கணக்கான ஊழியர்களின் உயிர் பறிபோகி இருக்கும். நள்ளிரவு என்பதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. அமெரிக்காவுக்கு கிடைத்த ஒரு அதிர்ஷ்டம் என்றே சொல்லலாம். மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவின் ஆதிக்கம் குறைந்து வருவதையே இச்சம்பவம் காட்டுகிறது. சமீப காலமாக ஈராக், சிரியா மற்றும் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க நிலைகள் தொடர்ந்து குறிவைக்கப்படுகின்றன. ஈரானின் இந்த ட்ரோன் தொழில்நுட்பம் இப்போது அமெரிக்காவின் அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை கூட ஏமாற்றிச் செல்லும் அளவிற்கு வளர்ந்துவிட்டது. வாஷிங்டனுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவை மேலும் மோசமடைய செய்துள்ளது. இதன் விளைவுகள் எப்படி இருக்கும்? அமெரிக்கா தனது தூதரகங்களின் பாதுகாப்பு கட்டமைப்பை முற்றிலுமாக மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. தனது கௌரவத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அமெரிக்கா ரகசியமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ ஈரானுக்கு பதிலடி கொடுக்க திட்டமிடலாம். சவுதி அரேபிய மண்ணில் அமெரிக்கா பாதுகாப்பற்றதாக உணரத் தொடங்கியிருப்பது பிராந்திய அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும். ஒரு சிறிய ட்ரோன் அமெரிக்காவின் CIA நிலையத்தையே தரைமட்டமாக்க முடியும் என்பது நவீன போர்க்களத்தின் கோரமான முகம். ஆயுதங்களை விட தொழில்நுட்பம் வலிமையானது என்பதை ஈரான் நிரூபித்து வருகிறது. அமெரிக்கா இப்போது ஒரு இக்கட்டான சூழலில் உள்ளது. பதிலடி கொடுத்தால் அது ஒரு பெரும் போருக்கு வழிவகுக்கும். அமைதியாக இருந்தால் அது தனது பலவீனத்தை உலகிற்கு சொல்லும். இந்த மோதல் உலக அரசியலை எங்கு கொண்டு செல்ல போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.